இன்னைக்குரிய டிவோஷன் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நியாயாதிபதிகள் 5:24. பழைய ஏற்பாட்டுல எளிமையான பெண்ணாக கூடாரத்துல வாசம் பண்ணின ஸ்திரீயாகிய யாகேல் ஆசிர்வதிக்கப்பட்டவளாக இருந்தாள்னு இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம். அவங்க ஒன்னும் யுத்தத்திற்கு சென்று போரிடல. ஆனா அப்படி ஏன் சொல்லப்படுறாங்க அப்படின்னு ரீசன் பார்த்தோம்னா, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப பொல்லாப்பானதை செஞ்சுட்டு இருந்தனால கர்த்தர் அவங்கள கானானியரின் ராஜாவாகிய யாபீனின் கையில விற்று போட்டுறாரு. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் ரொம்ப கொடுமையா ஒடுக்கி கொடுமைப்படுத்துறான். அப்பொழுது தெபோரால் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலை நியாயம் விசாரித்துட்டு இருந்தாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு மனம் இறங்கி தெபோரால் மூலமா பாராக்கை அனுப்பி சிசேராவுடன் யுத்தம் செய்ய அனுப்ப சொல்றாரு. அப்படி அனுப்புறப்ப இந்த யுத்தத்தின் மேன்மை உனக்கு கிடைக்காது, ஆனா கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில ஒப்பு கொடுப்பார்னு டெபோரா சொல்றாங்க. அதே மாதிரி கேனியனாகிய ஏபேரின் மனைவி ஆகிய யாகேல் அவங்க சிசேராவை கூடார ஆணியால கொன்று போடுறாங்க. கூடாரத்துல வாழ்ந்துட்டு வந்த ஒரு சிம்பிள் லைஃப் நடத்தின அந்த யாகேலுக்கு எப்படி இவ்வளவு துணிச்சல் வந்துச்சுன்னா, தன்னந்தனியாக இவ்வளோ மிகப்பெரிய ஒரு போர் வீரன் சிசராவை கொன்று போடுறாங்க. அவனை பொறுத்தவரை அது சில நிமிடங்கள்ல செஞ்சு முடிக்கிற வேலையாதான் இருந்துச்சு. கர்த்தர் அவளை கொண்டு பெரிய காரியத்தை செய்து முடிக்கிறாரு. அதற்கு பிறகு தேசம் 40 இயர்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு எளிய பெண்ணாகிய யாகேலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சாரு. சரியான நேரத்துல தேவனின் துணையோடு செய்யப்படும் ஒரு சிறிய விஷயமா இருந்தா கூட அது மிகப்பெரிய கான்சிக்வன்ஸ், பலனை, ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். நம்ம விதைக்கும் விதை ரொம்ப சின்னதுதான், ஆனா அது நல்ல நிலத்துல விதைக்கப்படுறப்ப அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம கூறும் ஒரு சின்ன ஆறுதலான வார்த்தைகள், ஒரு சின்ன ஜெபம் மிகப்பெரிய பலனை கொண்டு வரும் சில பேர் லைஃப்ல. தற்கொலைக்கு நேராக நிறைய பேரு போயிட்டு இருக்க இந்த காலத்துல ஒரு சின்ன சுவிசேஷத்தை கேட்டு மனம் மாறி ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் நிச்சயத்தையும் நிறைய பேர் எப்படி பெற்றுக்கொண்டாங்கங்கிற சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். ஏசப்பா ரட்சியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஜெபம் பல பேரை ரட்சிப்புக்குள்ள இந்த ஜெபம் நடத்தும். நம்ம சோர்ந்து போகாம ஜெபித்து கொண்டே இருக்கணும். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா ஆண்டவர் 100 அடி எடுத்து வைத்து காரியத்தை ஜெயமா மாற்றுவாரு. சிறிய அளவுல சுவிசேஷத்தை நம்ம காஸ்புல விதைப்போனா பெரிய அளவுல அறுவடைய எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஆண்டவர் செய்வாரு. நம்ம ஆசீர்வதிக்கப்பட தேவனுடைய கிருபை வேணும். ஆமேன்.